ஹலோ செல்லக்குட்டீஸ், நம்ம இந்த உலகத்துல பல வகையான அனிமல்ஸோட சண்டைகளை பார்த்திருப்போம். அதாவது எடுத்துக்காட்டுக்கு அது ஒரு இறைக்காக சண்டை போட்டிருக்கலாம், இல்ல தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக சண்டை போட்டிருக்கலாம், இல்ல தன்னோட குட்டியை காப்பாத்துறதுக்காக சண்டை போட்டிருக்கலாம். இந்த மாதிரியான பல வகையான சண்டைகளை நம்ம பார்த்திருப்போம். ஆனா நம்ம ஒரு இமேஜின் பண்ணி வச்சிருப்போம், இந்த அனிமல் கூட சண்டை போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. ஏன் அப்படின்னா நம்ம இமேஜின் பண்றதே டிஃப்ரெண்டான ஒரு அனிமல்ஸோட ஃபைட் பண்றதான் நாம நினைச்சு வச்சிருப்போம். பட் ஆனா அது நடக்கவே நடக்காது. ஏன்னா அந்த அனிமல்ஸும் ரெண்டும் ஃபைட் பண்ணிக்காது. அது ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம் தான். பட் ஆனா நம்ம சேனல்ல அதை பாசிபிள் பண்ண போறோம். என்ன அப்படின்னா எந்த அனிமல் கூட எந்த அனிமல் ஃபைட் பண்ணா வின் பண்ணும் அப்படின்றதான் நம்ம சேனல்ல ஃபேண்டசி பேட்டிலா இனி வரப்போகும் வீடியோஸ்லயும் சரி இன்னைக்கும் சரி அதை பத்தி தான் நான் கவர் பண்ண போறேன். உங்களுக்கு இந்த ஃபேண்டசி பேட்டில் பிடிக்குமா இல்ல பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு எந்த அனிமலோட ஃபேண்டசி பேட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். அண்ட் இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேண்டசி பேட்டில தான் நம்ம பார்க்க போறோம். Get ready for the next battle. Wolverine vs King Cobra. இந்த ஃபேண்டசி பேட்டில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் இந்த ஃபேண்டசி பேட்டில்ல யாரு வின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐகானை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபேண்டசி பேட்டில்ல ஒரு பக்கம் உல்வரினும் ஒரு பக்கம் கிங் கோப்ராவும் இருக்கு. நம்ம உல்வரினை பத்தி பார்க்கலாம். உல்வரின் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருது என்ன அப்படின்னா எக்ஸ்மேன் தான். ஏன் அப்படின்னா எக்ஸ்மேன் கிட்ட ரொம்பவே ஷார்ப்பான 6 பிளேட்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த உல்வரின் கிட்டயும் 4 கால்களையும் ரொம்பவே ஷார்ப்பான நகங்கள் இருக்கும். நம்ம உல்வரின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஆனா இந்த உல்வரினுக்கு உண்மையான பெயர் என்ன அப்படின்னா குலோ அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டா என்னடா காமெடியா இருக்குல்ல? நிஜமாவே அதாங்க பேரு. சயின்டிபிக்கா இந்த பேர் தான் போட்டிருந்துச்சு. பட் நான் சொன்னது தப்பா இருந்துச்சு அப்படின்னா இக்னோர் பண்ணிருங்க. இந்த குலோவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, வீசல் குடும்பத்துல அதாவது முஸ்டலிடே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய உறுப்பினர் தான் இந்த உல்வரின். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இதுதான் நிலத்திலேயே வாழக்கூடிய மிகப்பெரிய முஸ்டலிடே குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் நீர்நாய்களும் இந்த முஸ்டலிடே குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த முஸ்டலிடே குடும்பத்திலேயே ரொம்பவே முக்கியமான உறுப்பினர்கள் அப்படின்னு சொன்னா இந்த ஹனி பேஜஸும் ஹார்டர்ஸும் தான். இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த முஸ்டலிடே குடும்பத்துல 280க்கும் மேற்பட்ட இனங்கள் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு வெறும் 70 இனங்கள் தான் இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த உல்வரின்ஸும் ஹனி பேஜஸ் மாதிரியே தான் ரொம்பவே கடினத்தன்மையானது அப்படின்னு சொல்றாங்க. இந்த விலங்குக்கு உல்வரின் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதோட கடினத்தன்மையை தான் குறிப்பிட்டு சொல்றாங்க. இந்த உல்வரின்ஸ் எல்லாமே வட அமெரிக்கா, ஆர்டிக், வடக்கு ஐரோப்பா, சைபீரியா இந்த மாதிரியான பல இடங்கள்ல பறந்து விரிஞ்சு வாழ்ந்துகிட்டு வந்துருக்கு. இந்த உல்வரினோட பாதங்கள்ல இருக்கும் நகங்கள் அடர்ந்த பனியில வெளியில சுத்தி வேட்டையாட ரொம்பவே உதவியா இருக்கு. இந்த உல்வரின் இயல்பாவே மூர்க்கத்தனமானது மற்றும் கட்டுக்கடங்காத இயல்பு இருப்பதனால்தான் இதுக்கு இந்த பெயரே வந்திருக்கு. ஓநாய், கரடி, புலி இந்த மாதிரியான விலங்குகள் எல்லாமே இந்த உல்வரினோட மூர்க்கத்தன்மையால இதவே சீண்டாதான். எதனால அப்படின்னா இந்த உல்வரின் இருக்கிற ஹைட்டுக்கு எங்க எட்டுதோ அங்க கடிச்சு வச்சிருமா. ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்க எட்டுதோ. இந்த உல்வரின் கால் பகுதியில இருந்து தோல் பட்டை வரைக்கும் 1.5 அடி, முதுகுல இருந்து வால் பகுதி வரைக்கும் 4.5 அங்குலமும் 40 பவுண்ட் எடையும் கொண்டதுதான் இந்த உல்வரின். இந்த ஆண் உல்வரின்ஸ் எல்லாமே பெண் உல்வரின்ஸை விட ரொம்பவே பெரிதளவுல இருக்குமா. ஆனா ஆண்களை விட பெண் உல்வரின்ஸ்கள் ரொம்பவே மூர்க்கத்தனமா இருக்குமா. அதுவும் அதோட குட்டிகளை பாதுகாக்கும் போது. இப்ப இன்னொரு புறம் ராஜநாகம். இந்த ராஜநாகம் ரொம்பவே பழமையானவை மற்றும் இல்லாம ரொம்பவே கடவுள்களின் நம்பிக்கைக்குரிய ஒரு தெய்வமா தான் பார்த்துக்கிட்டு வரும் இன்னைக்கு வரைக்கும். இந்த ரிக்கல்ஸ் பாம்பு மிகப்பெரிய நாகப்பாம்பு இனம் மட்டும் இல்லாம இந்த பூமியில உள்ள மிகப்பெரிய விஷப்பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பாம்பை இந்தியா மற்றும் பிற ஆசிய கலாச்சாரங்கள்ல பல பெயர்கள் சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எலிபிடோ குடும்பத்தை சேர்ந்த ஓபியோபகஸ் உன்னான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேர் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்ல. பல எலிபிடோஸ்
போலவே இந்த ராஜநாகமும் தன்னோட தலையை உயர்த்தி நம்மள ரொம்பவே ஆக்ரோஷமா பயமுறுத்தும். இந்த ராஜநாகம் இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவை தாயகமா கொண்டிருக்கு. தெற்கு சீனா, இந்தோனேஷியா, வியட்நாம் மற்றும் அதை சுற்றி இருக்கிற நிறைய பகுதிகளில் தட்பவெப்பநிலை காரணமா அங்க அதிக அளவுல இந்த ராஜநாகங்களை நம்மளால பார்க்க முடியும். காடுகள் அழிக்கப்பட்டு விவசாயம் மற்றும் நகர்ப்புறங்கள் அதிக அளவுல வரதுனால இந்த ராஜநாகங்களோட இனங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருது. இந்த ராஜநாகம் உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு விலங்கு அப்படின்னு நான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இது ஆர்வத்தையும் பயத்தையும் கலாச்சாரம் மற்றும் மரியாதையும் தூண்டும் வகையில தான் இந்த ராஜநாகமே இருக்கு. இந்த ராஜநாகத்தை பார்த்து ரொம்பவே பயப்படுற விஷயம் என்ன அப்படின்னா அதோட கூடிய விஷயம் மட்டும்தான். இந்த ராஜநாகம் சராசரியா 13 அடி நீளம் வரைக்கும் தான் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா 20 அடிக்கும் மேல வளர்ந்த ஒரு ராஜநாகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆண் ராஜநாகங்கள் 22 கிலோ வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. அதுல பாதிதான் இந்த பெண் ராஜநாகங்கள் இருக்கும். இந்த உல்வரின் ஒரு மாமிச உண்ணி. ஆனா வார்ம் சீசன்ல இலைகள் மற்றும் பழங்களை சாப்பிடும். இந்த உல்வரின்கள் பொதுவா மான்கள், பறவைகள், முயல், நரி, மீன்கள், அணில்கள் போன்ற விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடும். ஒரு சில நேரங்கள்ல மரங்கள்ல இருக்கும் குருவிகளோட கூட்டுல இருக்கும் முட்டைகளையும் எடுத்து சாப்பிடும். இந்த உல்வரின்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு உணவு என்ன அப்படின்னா மான் குட்டிகளும் ஏலம் டால் ஆட்டுக்குட்டிகளும் தான் இதுக்கு ரொம்பவே பிடிச்சமான உணவு. மட்டும் இல்லாம ரொம்பவே எளிதில வேட்டையாடக்கூடிய ஒரு உணவும் இதுதான். இந்த உல்வரினுக்கு எலும்புகளோட மஞ்சைகள்ல அதிக அளவுல விருப்பப்பட்டு சாப்பிடுமா. இந்த உல்வரின் ஒரு நாளைக்கு உணவை தேடி 15 மைல் வரைக்கும் பயணிக்கணும்னு சொல்றாங்க. இந்த உல்வரினுக்கு குலோன்னு இல்லாம பெருந்தீனி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெயரும் இருக்கு. எதனால அப்படின்னா இந்த உல்வரின் உணவை தேடி பல மைல் தூரம் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் இதுக்கு பெருந்தீனி அப்படின்னு சொல்லிட்டு பெயரே வந்திருக்கு. இந்த ராஜநாகத்துக்கு பெரும்பாலும் வேட்டையாடும் தொழில் தான் நினைக்கிறேன். அந்த தொழிலும் அதுக்கு நல்லாதான் போயிட்டு இருக்கு. இந்த ராஜநாகம் ஒரு சில நேரங்கள்ல தன்னோட இனமான ராஜநாகங்களையே வேட்டையாடி சாப்பிடுமா. அதிக அளவுல ராட்டல் ஸ்னேக், பைத்தான்ஸ் இந்த மாதிரியான கொடிய விஷமுடைய பாம்புகளையும் வேட்டையாடி சாப்பிடும். இதனாலதான் இந்த கிங் கோப்ரா ஃபுட் செயின்ல டாப்ல இருக்கு. ஒரு சில நேரத்துல பல்லி, பறவை, கொறிக்கும் பிராணிகள் இந்த மாதிரியான சின்ன சின்ன உயிரினங்களையும் வேட்டையாடி சாப்பிடும். இந்த ராஜநாகத்தோட வளர்ச்சிதை மாற்றத்தால ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் வரைக்கும் இதால வேட்டையாடாம சாப்பிடாம ஒரே இடத்துல இருக்க முடியும். இந்த உல்வரின் தன்னை கொல்ல வர விலங்குகள் கிட்ட இருந்து காப்பாத்திக்க ஒரு அற்புதமான ஒரு உத்தியை பயன்படுத்துது. அது என்ன அப்படின்னா அந்த உல்வரினோட உடம்புல இருந்து ஒரு விதமான திரவத்தை வெளியேற்றுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ரொம்பவே துர்நாற்றம் வீசும். அதனால அதை பின்தொடர்ந்து வர விலங்குகள் வேற ஒரு பாதையில மாறி போயிடும். இந்த ராஜநாகம் கடிச்சா அதிதீவிர வலி மற்றும் வீக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதோட விஷயம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. அதாவது நியூரோடாக்சின்ஸ்னால சீக்கிரமாவே பக்கவாதம், சுவாச பிரச்சனை ஏற்பட்டு மனிதனா இருந்தாலும் சரி விலங்குகளா இருந்தாலும் சரி அரை மணி நேரத்துல இறந்து போயிடுவாங்களாம். இந்த ராஜநாகத்தோட விஷம் ஒரு வளர்ந்த யானையவே கொல்லக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த உல்வரின்ஸ் வியக்கத்தக்க வகையில மணிக்கு 30 km/h வேகத்துல ஓடுமா. ராஜநாகமும் மணிக்கு 11 மைல் வேகம் வரைக்கும் ஓடும். இது ரெண்டுமே தண்ணில ரொம்பவே நல்லாவே நீந்தக்கூடிய விலங்குகள். இந்த பிராணிகள் ரெண்டுமே வெவ்வேறு சூழ்நிலைகள்ல வாழக்கூடிய விலங்குகள். இது ரெண்டுமே எப்போதுமே சண்டையே போடாது. அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு நான் சொல்லணும். அப்படி சண்டை போட்டா எது வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம இந்த பேட்டலையே ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி இந்த கிங் கோப்ராக்கும் இந்த உல்வரினுக்கும் சண்டை வந்தா இந்த உல்வரினோட 4 கால்கள்ல இருக்கும் ரொம்பவே ஷார்ப்பான நகங்களும் அதோட வாய்ப்பகுதியில இருக்கும் ரொம்பவே கூர்மையான 4 கோரை பற்களும் வச்சு இந்த கிங் கோப்ராவை நிறையவே காயப்படுத்த முடியும். ஆனா அந்த சைடு கிங் கோப்ரா அதுக்குண்டான ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா அதோட விஷ பற்கள் மட்டும்தான். அந்த விஷ பற்களை வச்சுமே இந்த உல்வரினை கொத்த முடியும் அப்படின்னா இல்ல அப்படின்னா சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த உல்வரினோட தோல் அமைப்பு ரொம்பவே தடிமனா இருக்கிறதுனாலதான். அப்போ இதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல யாரு வின் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வின் பண்ணது யாரு அப்படின்னா உல்வரின் தான். இந்த மாதிரியான அனிமல்ஸோட ஃபேண்டசி பேட்டில் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த அனிமல்ஸோட ஃபேண்டசி பேட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பேட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க அண்ட் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. See you next வீடியோல பாக்குறேன்.